மாங்கன்று நடவு பண்ணுறவங்க பாருங்கள், நல்லா கவனிங்க ஐயா. முன்ன ருமானியை பற்றி சொன்னேன் பாருங்கள். இது வந்து காலாப்பாடி. பூக்கள் எப்படி பூத்து இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி மாதம் என்ன தெரியுங்களா? நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த மாதத்தில் பூ பூக்குங்களான்னு நினச்சி பாருங்கள். மாங்காய் கோடைக்காயின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பூ பூக்கிற வைக்குவேன். என்னால் வருஷத்தில் 2 முறை ஈல்டு எடுத்து கொடுக்க முடியும் என்னால். சரியா? அதை நான் ஒரு உறுதிமொழியாக வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருமே. மாஞ்செடி நடவு பண்ணுறவங்களுக்கு. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 21/7/2029 பதிவிடுறேன். சரிங்களா? பாருங்கள், பிஞ்சி பாருங்கள். எல்லாமே நினைப்பாங்க, எப்படா இதெல்லாம் பொய்யா, என்னடா உண்மையா? நிறைய பேர் ஏன்னா பொய்யான தகவலெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ யூடியூப் வந்துட்டு பாருங்கள், பூ பிஞ்சி பாருங்கள், அப்படியே தொங்குது பாருங்கள் காலாப்பாடி. அது மட்டும் இல்லைங்க ஐயா, எனக்கும் தெரியாமல் பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது காலாப்பாடி, பழுத்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள். அதை நான் இப்போ தான் பார்க்குறேன். சரிங்களா? அழகான காலாப்பாடி பாருங்கள், அது அப்படியே பிஞ்சி. சரிங்களா? பாருங்கள், அப்படியே கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அழகாக எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க காலாப்பாடி. சரிங்களா? பாருங்கள், அப்படியே பாருங்கள், இந்த ஜாடி இது தொட்டி மேலே வைக்கிறேன் பாருங்கள். அழகான காலாப்பாடி. எண்ணெயும் அறியாமல் எனக்கு தெரியாமல் இருந்துருக்குதுங்க. பாருங்கள், பழுத்து கீழே விழுந்துருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இது மாவு மாதிரி இருக்கும் பாருங்கள். என் கையால் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? இதுதான் காலாப்பாடி. எவ்வளோ ஒரு அழகாக கலர் பாருங்கள். இதெல்லாம் இயற்கையாக வர்றதுங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏன்னா மருந்தெல்லாம் வைக்கிறதே கிடையாது. சரிங்களா? வேணா முடிஞ்சால் இந்த ஜாடி இருக்குது பாருங்கள், இந்த ஜாடிக்குள்ளார கடலை புண்ணாக்கு தண்ணி கரைச்சி ஊற்றுவோம். அது வந்து 2 முறை ஊற்றுவோம். சரிங்களா? ஒரு 150 மில்லி கடலை புண்ணாக்கு தண்ணி இந்த தொட்டியில் ஊற்றுவோம். சரிங்களா? கலர் பாருங்கள், அவ்வளோ ஒரு தங்க மாதிரி இருக்கும். சரிங்களா? கலரு அது மாதிரி காலாப்பாடி வந்து நல்ல ஒரு இயற்கையாக கொண்டாடுறேன் செடியை. இயற்கையாக கொண்டாடுற செடியை வாங்கி நடவு பண்ணுங்கள். இப்படிக்கு கேஎம் சின்னத்தம்பி 9942442791 நல்ல ஒரு மாங்கன்று நடவு பண்ணக்கூடிய விவசாயிகளே. என்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கூட கொண்டாடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர தெரியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கெல்லாம் படிப்பு நாலேஜ் கிடையாது. சாகுபடி செய்யக்கூடிய அனுபவம் உண்டு எனக்கு. ஒரு 42 வருஷமாக இதில் ஈடுபட்டுருக்கிறேன். சரிங்களா? 81 82லேருந்து ஈடுபடுறேன். அப்படின்னா நீங்கள் கூட்டிக்கோங்க அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. இந்த மாம்பழத்தை பாருங்கள், காட்டுறேன் அழகாக. என்ன அறியாமல் உள்ளார தோட்டத்திலிருந்து கீழே விழுந்து இருந்தது. என்னுடைய கையால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்குங்க. மியாசிக்கு என்ன பண்ணும் பாருங்கள், அப்படியே சும்மா தங்க மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே காலாப்பாடி செடி நடலாம் தைரியமாக. மாவு மாதிரி இருக்கும், அப்படியே சாப்பிட மாவு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுபோல் மாங்கன்று நடவு பண்ணுறவங்க ஒன்று தேர்வு பண்ணி எடுத்து ஆர்கானிக் மூலிமா உருவாக்குற மாங்கன்றை நடவு பண்ணுங்கள். மெயினாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சும்மா மருந்தடித்து உரம் வச்சு ஊரியா போட்டு கண்களை வந்து வளர்க்குறது செடிகள் வந்து வேண்டாம். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அந்த தப்புகள் செய்கிறாங்க. இது வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடலை புண்ணாக்கு தண்ணி தான். சில ஏரியாவில் மல்லாட்டை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. மல்லாட்டை அந்த பண்ருட்டி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை இந்த ஏரியாவெல்லாம் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கடலைன்னு தான் சொல்லுவோம். கடலக்காய், அதுவும் கடலக்காய் புண்ணாக்கு. அந்த புண்ணாக்கை கரைச்சி ஒரு டப்பாவில் மொண்டு அது எப்படி கரைச்சல் வரணும்னு அதுவும் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இந்த கட்டம் எப்படி அது கரைக்கிறதுனால நினைப்பீங்க. புண்ணாக்கு வந்து ஊற வச்சிடுறோம். ஊற வச்சு அதை வந்து நம்ம மோர், அதாவது வந்து பாலை காய்ச்சி மோர் தயார் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மோர் பதத்தில் கரைச்சிக்கணும். கரைச்சி ஒரு டப்பா தண்ணி எடுத்தால் ஒரு குடத்தில் ஊற்றிக்கணும். அந்த ஒரு குடம் தண்ணியை அப்படியே செடி அடியில் ஊற்றணும் நீங்கள் நடும்போது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. கடலை புண்ணாக்கு தண்ணி அது இருந்தால் போதும். மற்ற நீங்கள் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, மற்ற சூட்டான பொருளெல்லாம் செடி அடியில் கொட்டி நடவு பண்ணாதீங்க விவசாயிகளே. நான் இதை முடிக்கின்றேன். மேலும் அதிக வேலை இருக்குது. கேஎம் சின்னத்தம்பி 9942442791. வணக்கம். நல்லா கவனிங்க பாருங்கள், மாம்பழத்தை காட்டுறேன். மேலும் இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நேச்சர். தோட்டத்துலேருந்து சும்மா கடையில் வாங்கிட்டு வந்து சோப் பண்ணுறதுல பால் வடிது பாருங்கள். அந்த செடி அந்த பழத்தில் பாருங்கள், பால் வடிது பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். அப்படியே தோட்டத்தில் இருந்து அறுத்து அதை அப்படியே போடுறோம். சரிங்களா? இப்படிக்கு வணக்கம்.